இன்றைக்கி டின்னருக்கு சீஸ் சப்பாத்தியும் டொமேட்டோ குருமாவும் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் லவங்கம், பட்டை, ஏலக்காய், ஸ்டார் மொக்கு போட்டு கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டு, அப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுங்க. 2 தக்காளி போட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு அதையும் நல்லா வதங்கட்டும். மீன்வைல் இந்த பக்கம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், கசகசா, பொட்டுக்கடலை, கொஞ்சமாக புதினா போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு அது மேலே போட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா இது குருமா ரெடி. இது சால்னாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் இது என் பொண்ணு செஞ்சா. நான் நார்மலாக எப்பயும் பண்ணுற சப்பாத்தி இல்லாமல் சீஸ் சப்பாத்தி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதே சப்பாத்தி மேலே கொஞ்சமாக சில்லி பவுடர், கொத்தமல்லி, நிறையா சீஸ் போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா. சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக போட்டு தவாவில் எடுத்துட்டா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.